திரு துரை கருணா, இதே கேள்விதான் உங்களிடம். தமிழ்தாய் முதல் தலைவர்கள் சந்திப்பு வரை அதனூடாக நிறைய அறிவிப்புகள், அது தொடர்பான கருத்து விமர்சனங்கள், பெரிய நீண்ட விளக்கத்தை பதிவு செய்தார் மணி. எப்படி பார்க்குறீங்க திரு துரை கருணா? இல்லை, திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுதே ஒரு கோட் ஷூட் போட்டு வந்து தமிழர் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் என்கிற நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக எல்லா முதலமைச்சர்களும் இருந்தாங்க. அண்மை காலமாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பேண்ட்டே போட ஆரம்பித்தார். அது வரைக்கும் அந்த வேஷ்டி சட்டையில் தான் இருந்தாங்க. அதை உடைச்சி கோட் ஷூட்டோடு வந்து தமிழக சட்டசபையில் முதல் முறை தான் அல்லவா? ஆமாம், வந்து முதல் முறை தான். நீங்கள் தமிழக சட்டசபையில் இருந்த அது 52 பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம் தொடங்கி எல்லா தலைவர்களுமே வேஷ்டி சட்டையில் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த உடை சொல்லும் செய்தி உங்கள் அனுபவத்தில் தான் வந்து ஒரு வித்தியாசமான சராசரி அரசியல்வாதி நான் இல்லை என்பதை உணர்த்துவதற்கான விஷயமா இருக்கும். அதில் அந்த அவருடைய உடல் மொழி, அவர் அந்த முதல் உரை நிகழ்த்தியது எல்லாமே எல்லாவற்றிலுமே ஒரு வித சினிமாத்தனம் இருந்தது. அடுத்த நாளே இன்றைக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச தொடங்கிட்டோம். அவருடைய அணுகுமுறை என்பது நிச்சயமாக இது வரைக்கும் வட மாநிலங்களில் பார்ப்பான், டெல்லி அரசியலில் பிற மாநிலங்களில் வந்து இந்த பரஸ்பரம் கட்சி பாகுபாண்டி ஒரு எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்கிறது, அந்த லாபியில் அவங்க சகஜமாக பேசிக்கொள்வது இருந்ததில்லை. இப்போ நாம் பார்த்த ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியல், திராவிட கட்சியினுடைய இருதுருவ அரசியலை பார்த்த நமக்கு இது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது. இவர் கடந்த தேர்தல் பரப்புரையின் போது ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் அப்படின்லாம் சவால் விட்டு கதம் டிவிகே வர்சஸ் டிஎம்கே இந்த தேர்தலோட கதம்லாம் பேசிட்டு அதே முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை வீட்டில் போய் சந்திக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கெத்தா அப்படி ஒரு பாஷை இருக்குது, வேணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வரவேற்கத்தக்க அம்சம் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதாவது இவருடைய அணுகுமுறை, இப்போ இந்த அரசு என்னவெல்லாம் செய்ய போகிறதுன்னு ஒரு 336 அறிவிப்புகளை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு தேவை அவருடைய அந்த அறிவிப்புகளை செயல்படுத்தணும் அப்படின்னா. நீங்கள் ஆண்டினுடைய பட்ஜெட்டே ஒரு 4.25 கோடி அளவுக்கு தான் இருக்குது ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட்டு. இதிலிருந்து 3 மடங்கு அதிகமான இதை பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு இந்த அரசு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்படுத்திய திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு நிறைய நிதி தேவைப்படும். அவங்க கூடுதலாக கடன் வாங்கிட்டாங்க, 10.5 லட்சம் கோடி கடன், கஜானாவை துடைத்து விட்டு போய்விட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனத்தை பார்த்தோம். முதல் உரையிலேயே அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த முதல் உரையிலேயே தெரிவித்திருந்தார், எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த முதல் 3 கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஷீலிங் 2 மாதத்தில் 500க்கு கீழே வந்தால் தான் 200 யூனிட் இலவசங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த 2 அதிரடிப்படை, சிங்கப்படை ஒன்று, பெண்கள் பாதுகாப்புக்கும் அந்த மது தடை, அந்த இதை தடைப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு படை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இவர் என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் அவருடைய ஒரு நாள் தான் ஆச்சு, இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். உறுதியாக அவருடைய உடையோ அவருடைய தலைவர்கள் சந்திக்கக்கூடிய நாகரிகத்தை வந்து பாராட்டி கடந்துடுவார்கள். ஆனால் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் தான் பெரிய அளவில் இருக்கும். பெரிய அளவில் போராடுறது தான் பெரிய அளவில் அதை நோக்கி தான் பார்வை திரும்ப. இல்லை நிச்சயமாக பெரிய அளவில் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் இவர் செய்வார் என்று. திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் என்னென்னா, ஏராளமான அரசு பணம், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இன்னொரு பக்கம் மடைமாற்றம் செய்யப்பட்டது, அதையெல்லாம் சரி பண்ணாலே எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு திரு விஜய் அவர்களும் அவருடைய தாவேக்காவுடைய நிர்வாகிகள், இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றவர்களுமே சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று, திரு விஜய் அவர்கள் அவருடைய அமைச்சரவை சகாக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதை விடவும் வெளியில் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க, அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள். இப்போவே நான் கேள்விப்பட்டேன், பல டாஸ்மாக் நிறுவனங்களில் போய் இந்த பாரெல்லாம் நம்ம ஆட்சி வந்துருச்சு, பாரெல்லாம் எங்களுக்கு தான். நெல்லையில் ஒரு எம்எல்ஏ வந்து அந்த மாநகராட்சி கமிஷனர்கிட்டே போயிட்டு எங்கெங்கே கான்ட்ராக்ட் என்னங்கிற அந்த டீட்டெயிலாக எனக்கு வரும், நான் சென்னை போயிட்டு வந்தோன்னே கொடுங்க லிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாராங்க. இந்த தலையீடு இருந்ததென்றால் மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட கட்சிகளை விடவும் ஒரு மோசமான எதிர்விளைவை திரு விஜய் சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னொன்று, அவர் இந்த மணல் மாஃபியா கொள்ளைகள், இந்த நம்ம கனிம வள கொள்ளைகள், இதன் மூலமாக தான் பல ஆயிரக்கணக்கான கோடி நம்ம வந்து இந்த மது விஷயத்தில் மட்டுமே மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு விஷயத்த சொன்னார்ல, அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை விடவும் நிறையா வெளியில் போகுது அப்படின்னு. அது உண்மை. ஒரு 46,000 48,000 கோடி இங்கே அரசுக்கு வருவாய்னா அதில் இன்னொரு மடங்கு 2 மடங்கு கூட வெளியில் போகுது. அந்த போலி மது வகைகள், பாரு, லைசன்ஸ் இல்லாதது, இந்த விஷயத்தில். இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்தினாலே நிச்சயமாக அரசுக்கு இவர் அறிவித்த 1-2 திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுக்கு ஆண்டு அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதல் நாள் அவர் பதவியேற்று உடனே கோட்டைக்கு வந்து அரசுத்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து பல டிஸ்கஷனே நல்லா பண்ணாருன்னு சொல்லி ஒரு அதிகாரி மூலமாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவரே பெருமையோடு சொன்னார். ஸோ இந்த நிலை தொடர்மை என்றால் நிச்சயமாக அவருக்கு நாளாக வரும். இங்கே இப்போ பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம், அடுத்து இன்னொரு எதிர்க்கட்சி இரண்டாவதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இப்போ இவங்களே 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு இருக்கிறாங்க. இங்கே வந்து 108 + 6 ஒரு 20 120 என்கிற நிலையில் தான் இருக்குது. இப்போது நாளையோ நாளை மறுதினமோ நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது அதில் எந்த இடையூறும் இருக்காது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் எண்ணிக்கை உயரக்கூடுமோ வேறு சில நகர்வுகளால்? இல்லை, அது என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நாளைக்கு தெரியும். அதை தாவேக்கா எப்படி ஏற்கிறது அப்படிங்கிறதும் தெரியும். அதற்கு பிறகு தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தாவேக்கா அரசுக்கு எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம், ஆளுநரை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து அதை உறுதிப்படுத்துவது 6 மாதம் கூட அப்படின்ற சில ஆமாம் 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக 6 மாத காலத்திற்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் ஆட்சிக்கு எதிராக இப்போதே வந்ததுன்னா அவங்களுக்கு அது பொதுவெளிகளில் ஒரு பெரிய எதிர்ப்பு நிச்சயமாக கிளம்பும். எனவே அவர்களுமே பெரிய அளவில் எதிர்ப்பை செய்வதற்கு வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு. எனவே இந்த ஆட்சி என்பது 6 மாதமோ ஓராண்டோ அல்லது 5 ஆண்டுகளோ ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு மக்கள் அளிக்கிற வாக்கு என்பது 5 ஆண்டுகளுக்கான அங்கீகாரம், அனுமதி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் மிகப்பெரிய அளவில் அரசியல் தலையீடுகள், பெரிய அளவில் வெளியிலிருந்து இவரை யார் இயக்கிறது, எந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த தாக்கம் பொதுவெளிகளில் வர்ற பொழுது நிச்சயமாக அவருக்கான ஒரு பாதிப்பும் ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த விஷயம் தமிழ் தாய் எடுத்துக்கிறோம். இங்கே வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் பாடலைன்னா 3 ஆண்டு சிறைன்னு ஏதோ அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு. அந்த அடிப்படையில் தான் முதல்ல வந்தே மாதரம், அடுத்து ஜனகணமன தேசிய கீதம், 3ஆவதாக தமிழ் தாய். இதில் என்னென்னா முடிச்சுட்டு விழா முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வந்தே மாதரம் பாடி தேசிய கீதமும் பாடப்பட்டது. இந்த நிகழ்வு என்பது நீங்கள் இந்த புரோட்டோக்கால பொதுத்துறை பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த விழாக்களை நடத்துவாங்க, அரசு விழாக்களை. அவங்க வந்து அந்த ஃபார்மேட் படி தான் நடத்துவாங்க. எந்த அரசு விழாவானாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான். சட்டப்பேரவையிலுமே பேரவையில் கவர்னர் உரை நிகழ்த்தும் பொழுது முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து, அந்த உரை முடிந்ததுக்கு பிறகு தேசிய கீதம், அதுதான் வழிமுறை. அதில் தான் ஆர்.என். ரவி வந்து முதல்லையும் பாடணும் ரெண்டாவதும் பாடணும்னு சொல்லி பிரச்சனை வந்தது. இப்போ இதை ஒரு பிரச்சனையாக பொதுவெளிகளில் கொண்டு செல்வார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்குது. அது சகோதரர் சொன்ன மாதிரி ஆதவர்ஜனா வந்து இல்லை, இனி அந்த தவறு நடக்காது, எப்போதும் இந்த விழாவிலும் தமிழ்த்தாய் தான் முதலாவதாக இடம்பெறும் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த இடையில கொஞ்சம் ஆதரவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த பிரச்சனை இப்போ ஊடாடிக்கிட்டு இருக்குது. அது அந்த இன்னொரு பிரிவு திரு எடப்பாடி பழனிசாமியை 47 எம்எல்ஏ 17 எம்எல்ஏக்கள் அவரை முன்மொழிந்து அவர் தான் அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து துணைத் தலைவர் கொறடான்னு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ 36 எம்எல்ஏக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள்னு திரு சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து அவர்கள் திரு எஸ்பி வேலுமணியை தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோங்க மாதிரி எல்லாம் கையெழுத்து வாங்கன்னு தான் சொன்னாங்க. 36ல் இப்போ 11 எம்எல்ஏ தான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்தாங்க. ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இந்த பக்கம் கையெழுத்துனா அங்கேயும் கையெழுத்து போட்டு இங்கேயும் கையெழுத்து போட்டான்னு தெரியாங்க. அது நாளை சட்டப்பேரவையில் இந்த பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வருஷம் இந்த விஷயம் போகிற போது அது எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்குது. ஆனாலும் கூட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இப்போதைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு வராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதற்கான நகர்வுகளை மிக சாமர்த்தியமாக நிச்சயமாக மிக சாமர்த்தியம் பண்ணுறாரு, ரொம்ப சாதுரியமாக பண்ணுறாரு. நீங்கள் இன்னொரு தகவலை நான் பதிவு பண்ணணும். இந்த திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு கடந்த 2-3 நாட்களாக இருந்தது. நம்ம திரு செம்மலை வந்து இவர் கிங் மேக்கரில் கிங்குனார். தம்பிதுரை வந்து
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் மக்கள் விருப்பம் அப்படின்னார். 3வது இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தின அதிமுகவை முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லி தம்பிதுரை ஒரு காமெடியாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார். அப்போ அவருமே திரு எடப்பாடி பழனிசாமியை இன்றைய அரசியல் இந்த நகர்வு என்பது அதிமுகவை நோக்கி தான் வருது அப்படின்னாரு. அதில் லீமா ரோஸ்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புதிதாக வந்தவர், அவங்க இது மாதிரி தாவேக்கா அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்குதுனாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு 82 பேர் கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகி அதிமுகவில் இருக்காங்க. ஆனால் லீமா ரோஸ் இந்த கருத்தை தெரிவிக்கிறது யாரும் மறுக்கலை. அதுக்காக சொல்ல வரேன். அப்போ ஏதோ ஒரு இப்போ நகர்வு நடந்திருக்கு. எதிரும் புதிருமாக காலமெல்லாம் 52 53 வருஷமாக எதிர் அணியில் இருந்தவர்கள் கூட கைகோர்த்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்முனைப்பு கூட நடைபெற்றதாக இருக்குது. அது வதந்தியாக தெரியல. ஆனால் உள்ளூர சில பேர் விஷயம் நம்ம விசாரிக்கிற பொழுது அதுவும் நடைபெற்றிருக்கிற மாதிரி சொன்னாங்க. திரு பேபி அவர்கள், நம்ம சிபிஎம்னுடைய மாநில தேசிய பொதுச் செயலாளர், ஆமாம் அந்த விஷயத்தை சொன்னார். இடதுசாரி தோழர்களுமே ஆமாம் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு அவர் ரொம்ப சாதுரியமாக திரு விஜய் அவர்கள் வந்து இந்த 118 என்கிற எண்ணிக்கையை தாண்டி 120 கடந்து சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகா வரைக்கும் எல்லோருடைய ஆதரவையும் பெற்று இன்றைக்கு ஆட்சியை நடத்துகிறார். சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆலோசனை அதான். இப்போ வாழ்த்துக்களும் ஆசியும் அளித்திருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜயனுடைய ஆட்சிக்கு ஒத்துழைப்பை தருவார்கள் என்று நம்பலாம், புரிஞ்சுக்கலாம். இல்லை பொதுவெளிகளில் நாமளுமே மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிறது, அவங்களும் பொதுவெளிகளில் 74%, 61% கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் இல்லாத ஒரு அணுகுமுறைங்க. நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளில் இந்த மாதிரியான அணுகுமுறை இல்லை. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அந்த அணுகுமுறை இருந்தது. எப்போதுமே சட்டப்பேரவையில் திரு கருணாநிதி அவர்களும் அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப்போ. ஆமாம் இந்த இருதுருவ அரசியல் இருந்தாலும் கூட ஒரு பரஸ்பரம் நட்பு பாராட்டுதல். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். முதலாக ஒரு லிஃப்ட் போடுறாங்க. முதலமைச்சர் மரியாதைக்குரிய புரட்சித் எம்ஜிஆர் போகிறதுக்காக முதலமைச்சருக்கு ஒரு லிஃப்ட்டு. உடனே அவர் இறங்குறதுக்காக அந்த லிஃப்ட்டை நிறுத்தி வைக்கிறாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்துட்டார். உடனே உதவியாளர் போகிறாரு, ஐயா லிஃப்ட்டில் போகணும். இல்லைங்க சிஎம் கீழே இறங்குறாங்கன்னு உடனே சரி பாப்பா நம்ம எப்போ உங்களை படியில் போயிடலான்னு போகிறாரு. சிஎம் இறங்கிட்டார். வேகமாக ஓடி போய் அவரை கை பிடிச்சிட்டு எங்கே வாங்க இதுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரஸ்பரம் நலம் விசாரித்து போனார். அந்த மாதிரியான அணுகுமுறைகள். பிவிகிரி அவருடைய இறுதி ஊர்வலம் போயிட்டுருக்க போது இவருடைய கார் ரொம்ப தூரமாக இருக்குது, நடந்து போகிறாரு. மரியாதைக்குரிய மாப்போசி அவர்களும் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் காரில் போகிறப்போ நடந்து போகிறாரு, காரை நிறுத்தி அங்கே அவரை ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சட்டப்பேரவைக்கு கொண்டு போனாங்க. அந்த அணுகுமுறை அப்போவும் இருந்தது. அடுத்தடுத்து கொஞ்சம் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த இருதுருவ அரசியல் என்பது கொஞ்சம் வேகமாக 2 தரப்புக்குமே ஒரு முன்னது. அவருடைய மறைவுக்கு பிறகு அப்புறம் இப்போ அண்மை காலமாக நடந்த சட்டப்பேரவை கூட்டத்திலே பார்த்தோம், திமுகவினரும் அதிமுகவினரும் பரஸ்பரம் நட்பு பாராட்டி பேசினது எல்லாமே பார்த்தோம். அந்த அணுகுமுறை என்பது இப்போ அதனுடைய நீட்சியாக எதிரும் புதிருமான நிலையில் இருந்தாலும் சகோதரர் சொன்ன மாதிரி பதவியேற்பு விழாவில் மிக கடுமையாக பேசினார். பதவியேற்பு விழாவிலையும் பேசுகிறார், அதுக்கு முன்னாடி பேசினார், பிரசாரத்திலையும் கூட கடுமையான பேசிட்டு திரும்ப அவரே போய் ஆதரவு என்பது ஆசி பெறுவது வாழ்த்து பெறுவது நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஆமாம் இந்த விஷயங்களை மாற்றணும். இப்போ சகோதரர் சொன்னார்ல தனிநபர் வழிபாடு துதிபாடு வேண்டாம் அப்படின்னு. அது வந்து என்னென்னா இந்த தற்காலிக பேரவைத் தலைவர் கருப்பையாகவே ஒரு 10 நிமிடம் முதலமைச்சரை பாராட்டி வாழ்த்தி, வழக்கமாக தற்காலிக சபாநாயகர் என்ன சொல்லுவார்னா இந்த பேரவைக்கு இப்போது 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற அந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், உறுப்பினர்கள் எல்லாம் வரிசையாக பதவியேற்கணும், அவையினுடைய மரபு கண்ணியும் காப்பாற்றப்பட வேண்டுங்கிற மாதிரி ஒரு அடையாள உரை தான் இருக்கும். அவருமே திரு விஜய் அவர்களை ரொம்ப பலபட பாராட்டி அந்த 5 கொள்கை தலைவர்கள் பேரையும் பார்த்து இந்த கொள்கை வழியில் சமூக நீதி சமநீதி என்று போவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். இப்போ இந்த அணுகுமுறை என்பதுமே ஒரு புதிதான அணுகுமுறையாக இருக்கிறது. இந்த மரபுகளை விதிகளை கடைப்பிடித்து கொண்டு போகணும். இங்கே மட்டும் இல்லை, தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி ஒன் மேன் ஷோங்கிற மாதிரி ஒரு தலைவனை முன்னிறுத்தி தான் இயக்கம் என்பதும்
அந்த தொண்டர்களும் இருக்குது. புரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக எதிர்ப்பை குறைக்க அப்படின்றதுக்கும் 18, 8, 17, 22 விழுக்காட்டினர் பதிவு ஆமாம் செய்றாங்க. இதை எப்படி நம்ம பரஸ்பரம் புரிஞ்சுக்கலாம்? அதான் சொல்கிறேன், பரஸ்பரம் எதிர்ப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கருதியும் கூட இருக்கலாம். அதில் அதுவும் ஒரு பாட்டாக தான் நம்ம பார்க்கலாம். இதற்கு இடையில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. இல்ல, மரியாதை இல்ல, நிமித்தம் நீங்க எதிர்ப்பை குறைக்க நடுவில் நம்பிக்கை நம்பிக்கை வாக்கெடுப்பு ஆமாம், இந்த என்பதாக உள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு ஓட்டு கூட எதிராக போகாது. ஒருவேளை அதிமுகவில் வெளிநடப்பு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி பண்ணாலும் சாதகம் தான். ஆமாம், ஃப்ளோரில் இருக்கிறவங்களை வச்சு பண்ணிக்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றிகரமாக நாளை மறுநாள்